குழந்தையே, இன்னும் சிறிது நேரத்தில் மிக பெரிய மகிழ்ச்சியான செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக இன்று உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் மிக பெரிய மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். என் குழந்தைக்கு இன்று இந்த விடியல் இந்த வராகி என்னோடு சேர்ந்து வந்திருக்கின்றது. என் தங்க பிள்ளையே, ஒரு அற்புத விடியல் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க உன் அம்மா உன் முன்னால் தோன்றியிருக்கின்ற இந்த விடியல் எத்தனை பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் என் பிள்ளை உடனடியாக நீ கலங்கிவிடக்கூடாது. வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை முதலில் நீ புரிந்து கொள்ள நீ முயற்சி செய்ய வேண்டும். யதார்த்தம் என்பது சில விஷயங்களை உன்னால் மாற்ற முடியாது என்பதுதான். அது தெய்வத்தினுடைய கட்டளையாக இருக்கும் பட்சத்தில், உதாரணமாக பிறப்பையும் இறப்பையும் எடுத்துக்கொள். பிறப்பு என்பது தீர்மானிப்பது தானே, அதுபோலதானே இறப்பு யார் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. உனக்கான விதிகள் எதையும் இனிமேல் எழுதப்பட போவதும் கிடையாது. அத்தனையும் எழுதியாகிவிட்டது. ஆனால் இந்த வராகி அம்மா அமைக்கும் சக்தி வாய்ந்த இந்த வராகி எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நீ என்னிடத்தில் இருந்த அம்மா எனக்கு இதை வேண்டும் அதை வேண்டும் என்று கட்டளையிடுவாய். இல்லை என்றால் உன்னை காண நான் வர வேண்டும் என்று உன்னிடத்தில் இனிமேல் நான் பேச மாட்டேன் என்று சொல்லி என் மீது நீ கோபப்படுவாய். இந்த சூழ்நிலையில் என்னுடைய குழந்தை அடம் பிடிக்கின்றது என்று சொல்லி உன்னுடைய நேரத்தில் இறங்கி நானும் அதை நிறைவேற்றி தந்து விடுவேன். நீ அந்த நேரத்தில் யோசிப்பது அதை மறக்குகின்றாய். நமக்கு இது சரிபட்டு வருமா வராதா என்று அதை யோசிக்க மறுக்கும் போது உன் வராகி எனக்கு தெரியுமல்லவா? நீ ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையின் பின்னாளில் பல பிரச்சனைகள் வரும் என்று இருந்தாலும் நாம் எதற்கும் நிறைவேற்றி தருகிறேன் என்றால் அதன் பின் விளைவுகளை தாங்கக்கூடிய மன வலிமையும் சேர்ந்தே உனக்கு தந்ததுதான். நீ கேட்ட விஷயத்தை உனக்கு தருகின்றேன். கொடுக்கவில்லை என்றாலும் என் பிள்ளை மனமுடைகின்றாய். அதை தாங்குகின்ற மன வலிமை உனக்கு நான் கொடுத்து விட்டேன் என்றால் நிச்சயமாக அதன் பிறகு என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்து கொள்வாய். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிய பிறகு பின் விளைவுகளை பார்த்து நீ அப்போது என்ன சொல்வாய் தெரியுமா? உன் தாயானவள் என்னை கண்டித்து கொள்வாய். ஏனம்மா என்னை பார்த்து கேட்பாய். என் குழந்தையே, உனக்கு ஒன்று சொல்கின்றேன், அதை கவனமாக நீ கேள். நீ என்னிடம் எப்போது வந்து உனக்கான வேண்டினாலும் எனக்கு இந்த விஷயத்தை நடத்தி கொடு. அதாவது உனக்கு ஒரு வாழ்க்கை துணையாகவே இப்போது உதாரணமாக வைத்துக் கொள்வோம். அம்மா எனக்கு இந்த வாழ்க்கை துணையோடு தான் என் வாழ்க்கையும் வேண்டும் என்று நீ சொல்கின்றாய் அல்லவா? அந்த நீ எப்படி சொல்ல வேண்டும் தெரியுமா? அம்மா, இது என் எதிர்கால வாழ்க்கைக்கு சரிபட்டு வந்தால் மட்டுமே என்னை அன்போடு சேர்த்தவை. இல்லை என்றால் இப்போதே ஏதாவது செய்து இந்த உறவை நீ பிரித்துவிடு என்று நீ சொல்ல வேண்டும். அப்போதுதான் குழந்தைக்கு முன் எச்சரிக்கையாக அதை தடுத்து நிறுத்திவிட முடியும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் என்னால் சிறப்பாக்கி செய்ய முடியும். நீ என்னிடம் பிடிவாதம் பிடித்து கொண்டு எப்போதாவது தவறு இழைத்து விடக்கூடாது என்றுதான் என் குழந்தை அப்படி செய்யும் போது உன்னுடைய எதிர்காலம் அல்லவா வீணாக போய்விடும். என் குழந்தை, இன்றைய பொழுது உனக்கு நல்ல விடியலாக தரும் பொழுதாக நிச்சயமாக அமைய வேண்டும் என்று கவலைகளை மறக்க உனக்கு இந்த வராகி எப்போதும் உடனிருந்து உனக்கான நல்ல வார்த்தைகளை தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. என் குழந்தையே, என் தங்க பிள்ளையே, எப்போதும் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நமக்கு மட்டும் நடக்கவில்லை, நமக்கு மட்டும் கிடைக்கவில்லை, நம் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அம்மா சொல்வதை சற்று கவனமாக கேள்.
நான் சாக போகிறேன், இதற்கு மேல் எனக்கு வாழ விருப்பமில்லை என்று சொல்லி கடலில் சென்று விழுந்தவன் கை நிறைய முத்துகளோடு திரும்புவதும் உண்டு. முத்தெடுக்க சென்றவன் அங்கே இறந்து போன கதையும் உண்டு. நோக்கம் மட்டும்தான் உன்னுடையது, அதனுடைய ஆக்கம் இந்த வராகி என்னுடையது என்பதையும் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருக்கின்றதே என்று கவலைப்படாதே. இது நிரந்தரமானது கிடையாது. காலம் மாறும் போது காட்சிகளும் மாறும். முன்னும் துரோகிகள் முன்னும் என் குழந்தை நிச்சயமாக நீ நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாய் என்பதை மறந்து விடாதே. நீ வாய் முடியாத வேதனைகளை எல்லாம் உன் அம்மா நான் கண் திறந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். நான் நிச்சயமாக உன்னுடைய வேதனைக்கெல்லாம் நல்ல முடிவினை கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எதற்காக அவசரப்படுகின்றாயோ? காயம் அணிந்து என் பிள்ளை தருவதற்காக தகுந்த காலம் வேண்டுமல்லவா? காயா இருக்கின்ற பழத்தை அதை உருட்டி பழமாக்கி சாப்பிட்டு விடலாம் என்று நினைத்தால் சாப்பிட்டாலும் உண்மையான பழத்தின் சுவை உனக்கு கிடைத்து விடுமா? அது உனக்கு ருசியே இருக்காது. அதை கொண்டு எல்லாவற்றிற்கும் பொறுமையோடு இருக்க வேண்டும். ருசியாக இல்லை என்று இல்லை, நீ கற்றுக்கொண்டு நான் சொல்வது போல எவ்வளவு உண்மை இன்னும் சில நாட்களுக்குள் நீ உணர்ந்து கொள்வாய். சிறிது நேரத்தில் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது என்று உன் அம்மா நான் சொல்கிறேன் என்றால் அது ஒன்றும் சாதாரண வார்த்தை கிடையாது என்பதை புரிந்து கொள். தன் நம்பிக்கையை மட்டும் எப்போதும் கைவிட்டு விடாதே. நாம் நம்பிக்கை ஒருவனுக்கு குறைந்து விட்டது என்றால் அவனுக்கு வாழ்க்கையில் தளர்வு ஏற்பட்டுவிடும். நீ எப்போதும் என்னை மட்டும் நீ நம்புகிறாய் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். உன் நம்பிக்கையை பொய்யாக்க நான் ஒருபோதும் விடமாட்டேன் என்பதை புரிந்து கொண்டு உன்னை நீ எடுத்த காரியத்தில் என் பிள்ளைக்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய மனவலிவை என்னவென்று உனக்கே தெரியும் அல்லவா? ஒவ்வொரு துன்பம் வரும் போதெல்லாம் தனியாக சென்று அழுதுவிட்டு முகத்தை துடைத்து கொண்டு மறுபடியும் உன்னுடைய அடுத்த காரியங்களில் நீ ஈடுபடுகின்றாய். அப்படி என்றால் நீ மிகுந்த மன வலிமையோடு இருக்கின்றாய் என்றுதான் அர்த்தம். எதற்கும் தளர்ந்து விடாமல் கலங்காமல் எப்போதும் இருந்து கொண்டே இரு. உனக்கு அந்த சக்தியை இந்த வராகி நான் எப்போதுமே கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடக்கூடாது. என்னை வணங்குவோருக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அத்தனை சோதனைகளுக்கும் ஒரு நாள் சாதனையாக மாறும். அன்று இந்த வராகி அம்மா அன்பு எத்தனை பெரியது என்பதையும் என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். கைவிட்டு போனதாக நினைத்து வருத்தப்படாதே. இலைகள் அனைத்து முதிர்ந்த பிறகு மீண்டும் மரம் துளிர்விடும். அதற்காக மரம் என்ன வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது? மனிதர்களும் இலையுதிர் காலம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள். சில விஷயங்களை கற்று கொள்ள வேண்டிய அனைத்தும் இழந்துதான் ஆக வேண்டும். எதுவானாலும் அது உன்னுடைய நம்பிக்கைக்குத்தான் என்பதை ஒரு காலமும் மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றது என்பதை புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, நீ நடக்கவே நடக்காது என்ற நினைத்த காரியங்கள் எல்லாம் இந்த வராகி அம்மா என்னால் உனக்கு நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை முதலில் நினைவில் இருக்கட்டும். என் பிள்ளையே, எப்போதும் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நமக்கு ஒருவர் துரோகம் செய்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்களை நீ மன்னித்து விட்டு அந்த அளவிற்கு நல்லவராக இருக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் மீண்டும் அவரை நம்புகின்ற அளவிற்கு ஒருபோது முட்டாளாக நீ இருந்து விடாதே. என் குழந்தையே, செல்வ வளங்கள் எல்லாம் பெற்று சீரும் சிறப்பமாக சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை நிம்மதியோடு மனநிறைவோடு நீ வாழத்தான் போகின்றாய். நான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக எப்போதும் உனக்கான நல்ல விஷயங்கள் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் குழந்தையே,
யாருக்கும் இங்கு உனக்கான உதவியும், உனக்கு கஷ்டங்கள் வரும்போது யாரும் உனக்கு வந்து உதவியும் செய்த பிறகு ஏன் அவர் என்ன நினைப்பார், இவர் என்ன நினைப்பார் என்று யோசிக்கின்றாய்? உனக்கானது உன்னுடைய வாழ்க்கை, இது உனக்கான அத்தனை நீ மகிழ்ச்சியோடு வர வேண்டும். நீ என்னென்ன செய்கிறாய், எங்கே உனக்கு தடைகள் வருகிறது என்பதையெல்லாம் பார்த்து உன் தாயானவள் உனக்கு நிச்சயமாக உதவி செய்வேன் என்பதை மறந்து விடாதே. அவராகி உன் வாழ்க்கையை உன் கைகளில் மீட்டெடுத்து கொடுப்பேன் என்கின்ற உத்திரவாதத்தினை இன்று உனக்கு நான் நிச்சயமாக கொடுக்கின்றேன். என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும். எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் நடக்காது. உன் அம்மா என்றும் உனக்கு காவலாக நிற்பேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழு மனதோடு உண்டு.